ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு கிராக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னக்கூட்டி, அதை வர விடாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பாருங்க, கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்களோட போகக்கூடிய நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிமெண்ட் கேல்குலேஷன் ஃபார் பிரிக் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே வந்து தீபக் ஜெராக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஹாய் சார், ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு கேன் வி ஆட் மோர் சிமெண்ட் மிக்ஸ் வித் க்யூரிங் வாட்டர் ஃபார் அரெஸ்ட் சம் ஹோல்ஸ். அப்படி ஆட் பண்ணால் எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. க்யூரிங் பண்ணையில் சிமெண்ட்டை வந்து அந்த க்யூரிங்கோடு மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது கட்டாயம் வந்து ஹோல்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாது. ஏன்னா சிமெண்ட்டு வெறும் பாண்டிங் மெட்டீரியல் தான். அது வந்து ஒரு 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 பிணைப்புக்கான ஒரு பேஸ்ட் ஒரு 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 பொடி தான். ஏதோ ஒரு மெட்டீரியலை நீங்கள் வந்து சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை ரெண்டையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு பாண்டிங் மெட்டீரியல் தான் சிமெண்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஹோல்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரூஃப் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு சக்கையோ ஏதோ ஒன்று ஒரு வேஸ்ட்டான ஒரு பொருள் வந்து அந்த ரூஃப் காங்கிரீட்டுக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம தண்ணி பட்ட உடனே அந்த அந்த சின்ன ஒரு மர பலகையோ ஏதோ ஒன்று வந்து வெளியே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அந்த சிமெண்ட்டு வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த ஹோலில் வந்து ஊற்றி, ரொம்ப இல்லை லைட்டாக ஊற்றி, அதில் வந்து சிமெண்ட்டு மாற்றை தான் அப்ளை பண்ணணுமே தவிர, அந்த சிமெண்ட்டு வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹோலை வந்து நிரப்பாது. அது கூட மணல் சிமெண்ட்டை கலந்த கலவையை நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த மணலையும் அந்த காங்கிரீட்டையும் அந்த சிமெண்ட்டை வந்து பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சி ஒரு பாறையை உருவாக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் சிமெண்ட்டோட வேலை. நீங்கள் வெறும் தண்ணியை கலந்து விட்டீங்க அப்படின்னா அது வெயிலில் அப்சர்வ் ஆகி வெறும் மேலே அந்த சிமெண்ட்டு பொடி மட்டும்தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாமல் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சிமெண்ட்டு மாற்றை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் அந்த இடத்த வந்து சிமெண்ட்டு பாலை ஊற்றி நீங்கள் வந்து அந்த சிமெண்ட் மாற்றை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதோடய பாண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கிராக் வர்றதை வந்து தடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மெத்தடு நல்ல மெத்தடு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹோல் வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனு. இது நம்ம அந்த இடத்துல வந்து ஹோலே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே வந்து நம்ம வந்து காங்கிரீட் போடையில் அந்த மிக்ஸ் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து M20 கிரேடு தான் இப்போ பெரும்பாலும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது M20 கிரேடோட ரேஷியோ வந்து 1:1.5:3. ஆனால் நம்ம ஃபீல்டில் வந்து என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் அப்ளை பண்ணோம். 2 பங்கு மணலுக்கு பொழுது 3 பங்கு ஜல்லி அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஜல்லிக்கும் இன்னொரு ஜல்லிக்கான கேப்பை வந்து அந்த மணல் வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். எந்த விதமான ஏர் கிராக்ஸ், எந்த விதமான சின்ன சின்ன அந்த கேப் எதுவும் இல்லாதவாறு அந்த மணல் வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ அந்த மணலுக்குள்ளே சின்ன சின்ன கேப்பெல்லாம் சிமெண்ட்டு போய் பாண்டிங் மெட்டீரியலாக இருந்து ஃபில் பண்ணிக்கிடும். சரிங்களா? ஏன்னா ஜல்லி வந்து அதிகமாக போட 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 நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஜல்லியோட பாண்டிங் வந்து அதிகமாக பிடிக்க ஸ்ட்ரென்த்து தான், பட் ஆனால் பாண்டிங் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 1:2:3 ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வராமல் தடுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வருது எதுக்கு அப்படின்னா, நம்ம முன்னக்கூட்டியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பலகை நம்ம ஏன்னா பலகை தான் அடிக்கும், மெட்டீரியல் வந்து பலகையை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பலகை நம்ம அடிக்கையில் அந்த சின்ன சின்ன வேஸ்ட்டு வந்து ஒன்று ஜல்லிலையோ இல்லை மணல்லையோ இல்லை அப்படின்னா மேலே உள்ள ரூஃப்லேயோ அந்த பலகை வந்து பலகை பீஸுகள் சின்ன சின்ன பீஸுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பலகை பீஸோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அந்த காங்கிரீட்டோட மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காங்கிரீட்டுக்கு மேலே அந்த பலகை பீஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளடைவில் அது வந்து பாண்டிங் கொடுக்காது. ஏன்னா பலகை வந்து ஒரு பாண்டிங் மெட்டீரியல் கிடையாது. ஸோ அதனால் அது பலகை வந்து பாண்டிங் கொடுக்காமல் அது வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த வெளியே வரதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் சைட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம இப்போ போடுற மெட்டீரியலில் வந்து காங்கிரீட் போடுதோம்னா, மற்றபடி இந்த பிளாஸ்டிக் ஒர்க்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அது வந்து பிரச்சனை இல்லை. இது காங்கிரீட் போடுதோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரூஃப் காங்கிரீட், முக்கியமாக ரூஃப் காங்கிரீட். மற்ற காங்கிரீட் வந்து பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரூஃப் காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலகை, இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் எதுவும் இல்லாத அளவு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணி, அது மெட்டீரியல் எது இருந்தாலுமே அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் மேலே வந்து தலைக்கல் போடுதோம். இருந்தாலும் நம்ம வந்து கீழே உள்ள ஹோல்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு முன்னக்கூட்டியே ஒரு ப்ரிகாஷன் மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸு. இந்த கிராக் வந்து எதுக்கு வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரீசன், ஒரு 80% மெயின் ரீசனே க்யூரிங் தான். சரிங்களா? நம்ம வந்து காங்கிரீட் போட்ட அன்னைக்கு, இப்போ உதாரணத்துக்கு காங்கிரீட் ஒரு இன்றைக்கி சாயந்தரம் முடியுது அப்படின்னா, நாளைக்கு காலையிலே நம்ம வந்து பார்த்தியை கட்டி சாயந்தரத்துக்குள்ளே தண்ணியை விட்டுறணும். சரிங்களா? பார்த்தி வந்து உடனே எவ்வளோ சீக்கிரம் காங்கிரீட் ரூஃப் செட் ஆகணுன்னு மேலே எவ்வளோ சீக்கிரம் பார்த்தி கட்டுதமோ, அதே மாதிரி அந்த பார்த்தி எவ்வளோ சீக்கிரம் செட் ஆகணுதோ அந்த செட் ஆகணும் உடனே நம்ம வந்து தண்ணியை விட்டுறணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து தண்ணியை விடுதோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அந்த தண்ணியை மினிமம் 14 டேஸ் வச்சுருக்கிறது நல்லது. பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மினிமம் 14 டேஸ் இருக்கணும். ஏன்னா காங்கிரீட்டுக்கு வந்து குறைஞ்சது நம்ம பெஸ்ட்டாக நீங்கள் 21 நாள் வச்சாலும் பெட்டர் தான். ஆனால் மினிமம் 14 டேஸ் இருந்தால் நல்லது. ஸோ அந்த மாதிரி 14 நாள் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கையில் அந்த வாட்டரை வந்து அது வந்து பிடிச்சிக்கிடும். ஸோ அந்த வாட்டர் இருக்கிறதுனால நம்ம என்வாயன்மெண்ட் மூலமாக வர கிராக்ஸையும், அந்த சிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சிமெண்ட் வந்து ஒரு ஹீட்டான பொருள், மணலுமே எம்சாண்டுமே ஒரு ஹீட்டான பொருள். ஸோ அதெல்லாம் வந்து அந்த க்யூரிங் வந்து அந்த தண்ணி படுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து எவாப்ரேட் ஆகி, ஏன்னா அந்த ஹீட்டு வந்து தண்ணி இல்லை அப்படின்னா அது வந்து நேராக கிராக்காக ஃபார்ம் ஆகி வெளியே போகும். ஸோ இதனால் அதோடய ஸ்ட்ரென்த் வந்து குறையும். ஸோ க்யூரிங் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பூரா நம்ம வந்து பார்த்தி கட்டியில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அது நம்ம ஒரு வரி செங்கல் வைக்கல, இந்த சிமெண்ட் பால், அந்த அவர் கேட்ட கேள்வி நண்பர் கேட்டார்ல, அதை வந்து ஃபுல்லாக வைக்காமல் இந்த சிமெண்ட் பால் வந்து நம்ம செங்கல் வரி வைக்கலே காங்கிரீட் ரூஃப் காங்கிரீட் அடுத்த நாள் பார்த்தி கட்டையிலே பூரா ஊற்றி அதுக்கு மேலே அந்த செங்கல் வரி வச்சோன்னா அந்த செங்கலுக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் நடுவில் அந்த ஜாயினில் வந்து கிராக் வராமல் தடுக்கும். ஏன்னா நிறைய இடத்துல அந்த செங்கலுக்கும் அந்த முதல் வரி வைக்கிற இடத்துக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அதுக்கு பெரும்பாலும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே கெட்டாமல் காங்கிரீட்டை வந்து ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தி கட்டுறது தான். ஸோ இல்லைன்னா நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றி பார்த்தினா சிமெண்ட்டை வச்சு சாந்தை வச்சே பார்த்தி வச்சு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பார்த்தி ஒரு 14 நாள் கழித்து உடச்சதுக்கப்புறம் பார்த்தியை உடச்சதுக்கப்புறம் செங்கலை தனியாக வைக்காங்க. ஸோ இந்த மாதிரி 15 நாள் கழித்து 16 நாள் 20 நாள் கழித்து க்யூரிங் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த செங்கலை வச்சோம் அப்படின்னா அந்த காங்கிரீட்டுக்கும் அந்த செங்கலுக்கான பிடிமானம் இருக்காது. ஸோ அடுத்த நாளே நம்ம பார்த்தி வைக்கலே அந்த ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் மட்டும் பிரிக் ஒர்க்கை வந்து அந்த காங்கிரீட்டோட சிமெண்ட் பாலை ஊற்றி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிடிமானமாக இருந்துக்கணும். சரிங்களா? அந்த காங்கிரீட்டும் அந்த சாந்து ப்ளஸ் அந்த செங்கல் 3 பிடிமானமாக இருந்து அந்த செங்கலுக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் உள்ள அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாத மாதிரி, அந்த வந்து கிராக் ஃபார்ம் ஆகாமல் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காங்கிரீட் போட்ட பிறகும் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டியும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.